அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிகாலையில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதையில் நீர் தேங்கி இருக்கிறது. சென்னையில் அதிகாலையில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்தது? கூடுதல் விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 2 மணி நேரத்திற்கு 31 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று காலை 8 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, கரூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 22 மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை அதிகாலை 5 மணியிலிருந்தே நகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை, இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதையில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கின்றது. குறிப்பாக அந்த சுரங்கப்பாதை முழுவதும் தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதின் காரணமாக 2 சக்கர வாகனங்களும் அதே போன்று காரும் செல்வதற்கான அனுமதி இல்லை எனவும், லாரி மற்றும் பேருந்துகள் உள்ளிட்ட அந்த கனரக வாகனங்கள் மட்டுமே தற்போது செல்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான இடங்கள்ல அதிகாலை 1 மணியிலிருந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது குளம்போல் தேங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை என்பது 2 சக்கர வாகனங்களுக்கும் பொதுமக்கள் செல்வதற்கும் அனுமதி இல்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.